முதலில் விஜய் களத்திற்கு வர வேண்டும், செய்தியாளர்களை சந்தித்து கருத்தை கூற வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். மதுரை கூடல் நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தேமுதிக பூத் முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டார். கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில் பிரேமலதா போட்டியிட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. தொடர்ந்து பிரேமலதா அளித்த பேட்டியில், ஜனவரி 9 மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 கடலூரில் நடத்தப்பட உள்ளது. இதற்கான கால்கோள் நடத்தப்பட்டு கவுண்டவுன் துவங்கியுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் என்ன நடக்கப் போகிறது என்பதை யாரும் கணிக்க முடியாது. தேர்தலுக்கு பின்பு எது வேண்டுமானாலும் நடைபெறலாம். தேர்தல் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது ஜனவரியில் அறிவிக்கப்படும். முதலில் விஜய் களத்திற்கு வர வேண்டும். அவர் இன்னும் ஏராளமான பணிகளை செய்ய வேண்டும். விஜய் பற்றி நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் என்னுடைய பதில் இது ஒன்றுதான் என்றும், நாங்கள் பல முறை செய்தியாளர்களை சந்திக்கிறோம். ஆனால் அவர்கள் சந்திப்பதில்லை, கருத்தை தெரிவிப்பதில்லை. அவர்கள் சந்தித்து அவர்களது கருத்தை கூறட்டும். அவர்களுக்காக நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. தேமுதிக அதற்கான கட்சியும் இல்லை. பாஜக மட்டுமன்றி எந்த ஒரு கட்சியினருடனும் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார்.